இப்போ நம்மளுக்கு ஒரு த்ரெட்னிங் கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பிராங்க் காலாவே இருந்தாலும், அந்த காலுக்கு அப்புறம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன பண்றதுன்னே தெரியாது. பால்பிட்டேட் ஆயிட்டே இருக்கும். சாப்பிட முடியாது, படுத்தா தூங்க முடியாது. ஒரே டென்ஷனாவே இருக்கும். இங்க ஒருத்தர த்ரெட்டன் பண்றாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லங்க. 12,000 + 1. 12,001 பேரு ஒருத்தர மிரட்டுறாங்க. ஆனா, இவர் கொஞ்சம் கூட கலங்காம ஒரு சின்ன பிரேயர் போட்டுட்டு ஆராம்சே தூங்குறாரு. யாருன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம டேவிட் தாங்க. அவர் என்ன பிரேயர் பண்ணாரு தெரியுமா? ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். டேவிடோடைய இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி ஒரு மனுஷனால இவ்ளோ ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன்ல இவ்ளோ கூலா இருக்க முடியும்? டேவிடுக்கு இது புதுசு இல்லைங்க. ஏற்கனவே கோலியாத் என்ற ராட்சசனோட அவர் சண்டை போடும்போது கூட அவருக்கு ஸ்வார்ட், ஆர்மர் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அவர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கடவுள் என்னை பாதுகாப்பாருன்னு போனாரு. 5 கூழாங்கல் எடுத்தாரு. ஆனா ஒரே கூழாங்கல்ல கோலியாத்தை அடிச்சு வீழ்த்தினாரு. கடவுள் அவருக்கு ஏற்கனவே ஒரு கேடகமா இருந்ததுனால தாவீதுக்கு கடவுள் மேல ஒரு அபரிமிதமான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாமளும் அதே பிரேயர் தாவீது போல பண்ணும்போது கடவுள் நமக்கு ஒரு ஷீல்டா இருப்பார். நமக்கு தாவீது போல 12,000 எதிரிகள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு 12 எதிரியாவது இருக்கத்தானே செய்வாங்க. நம் மனுஷங்களை சொல்லுங்க. நம்மள ஒவ்வொரு நாளும் வாட்டி கொண்டு இருக்கிற வியாதி, வேதனை, கஷ்டம், கவலை, பொருளாதார நெருக்கடி இது எல்லாமே நமக்கு ஒரு எதிரி போல தான். அது நம்ம நோக்கி படையெடுத்து வந்தாலும் கடவுள் நம்மளுக்கு ஒரு கேடகமாக இருக்கும்போது அது எல்லாமே அந்த கேடகத்து மேல பட்டு தெரிச்சு போகுமே தவிர கேடகத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற நாம பாதுகாப்போட தான் இருக்கும். அதனால இன்னைக்கு எது உங்களை மிரட்டினாலும் பயப்படாதீங்க. தாவீது போல கர்த்தர் மேலும் அவருடைய பாதுகாப்பு மேலேயும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. காட் இஸ் மை ஷீல்டுன்னு சொல்லி பாருங்க. அவர் உங்களுடைய கேடகமா ஆவார்.